நமக்கு மட்டும் அடுத்தடுத்து கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள் வந்துகிட்டே இருக்குன்னு நம்ம கவலைப்படுறோம்ல. ஆனால் கவலைப்படக்கூடாது. கவலை என்பது சைத்தானிடமிருந்து வருவது. அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அவன் நம்மை சோதித்தாலும் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை கொள்ளணும். ஒரு முஹ்மினான ஆணுக்கும் முஹ்மினான பெண்ணுக்கும் அவரது உயிர் மற்றும் குழந்தைகள், சொத்து என அனைத்திலிருந்தும் சோதனைகள் இருந்து கொண்டே இருக்கும். இறுதியாக அவர்கள் சோதனை மூலம் மன்னிப்பு ஏற்பட்டதால் எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பார் என நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் முதலில் தொழுகையின் பக்கம்தான் செல்வார்கள். அப்ப நம்மளும் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் முதலில் தொழுகையின் பக்கமே நிற்போம். ஏனென்றால் தொழுகையில் தான் அனைத்து மருத்துவ குணங்களுமே இருக்கிறது. முதல்ல இதை உணர்ந்து தொழுகை மூலியமும் பொறுமை மூலியமும் வெற்றி பெறுவோம் இன்ஷா அல்லாஹ்.